கழுத்துல இருக்கிற செயின் யாருக்காவது மனசு வருமா? அத போய் காலேஜ்ல இருந்து தினமும் லேட்டா வர, ஞாயிற்றுக்கிழமை கூட ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுற. ஏதோ தப்பா இருக்குதுன்னு யோசிச்சுட்டு தானே இருந்தேன். யார் எவன் சொல்ல போறியா இல்லையா? இதுக்கு மேலேயும் எதுவும் காணா போகாம இருக்கணும் மதி. மதி, நான் தப்பா எதுவும் சொல்லல. நாளைக்கு ஏதாவது நடந்து உன் மேல பழி வந்துடக்கூடாது பாரு. சொல்லு. நீ சொல்ல மாதிரி எல்லாத்தையும் வாங்கிடுறேன். ஃபார்மல்ஸ் தானே, வாங்கிட விடு. ஷூ வாங்க மறக்க மாட்டோமா? என்னது, ஷூ வாங்க போறியா? டேய், என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் பேசுறத ஒட்டு கேட்க கூடாது தம்பி. வா தம்பி வா. டேய், உனக்கு தானே ட்ரெஸ்ஸு, அதுக்கே இங்கே வந்த? இதை விட சீப்பாக கிடக்கிற கடைங்க எவ்வளோ இருக்கு? ஆமாம்ல, காஸ்ட்லியாக இருந்தால் நாங்களாம் வாங்க மாட்டோமா? வாடா. ஏதோ சொல்கிற, உன் ஆசைக்கு வேணா உள்ளே போய் வேடிக்கை பார்த்துட்டு விண்டோ ஷாப்பிங் வேணா பண்ணிட்டு வரலாம். சார், நீங்கள் பாடி இருக்கிற எல்லா டிசைனும் காமிக்காதீங்க சார். இருக்கிறதுல எது விலை ரொம்ப கம்மியாக இருக்கோ அதை மட்டும் காமிங்க சார். அதை தான் வாங்குவார். டேய் சும்மாரா. என்ன சார் இது? என்ன சார் எல்லாம் ஓல்டு ஃபேஷனாக இருக்கு? லேட்டஸ்ட்டாக எதுவும் இல்லையா? இல்லை இவ்வளோ தான் ஸ்டாக்கா? ஸ்டாக் இருக்கு சார், பட் எல்லாமே பிராண்டட் ஐட்டம், காஸ்ட்லியாக இருக்கும். பரவாயில்ல சார், எடுத்து காட்டுங்க. என்ன சார் அவனை பார்க்குறீங்க? பில் பே பண்ண போகிறது நான். எடுத்து காட்டுங்க சார். சரிங்க சார், எடு. டேய், முதல்ல பார்த்த பேண்ட்டு 1000 ரூபாய்க்கு மேலடா. இதெல்லாம் அதை விட ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்டா. டேய், இருந்துட்டு போட்டோம். பிராண்டட்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ரிசப்ஷனுக்கு கொஞ்சம் கிராண்டாக ட்ரெஸ் பண்ண வேணாமடா. இந்த மச்சான், எனக்கு இது ஓகேவா இருக்கும்ல? ஓகேவா இல்லையான்னு அப்புறம் பார்க்கலாம். முதல்ல விலை என்னன்னு பாரு. டேய், கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. ஓகே ஓகே, ரேட் என்னன்னு பாரு. டேய், ஜஸ்ட் 2800டா. டேய், 2800 ரூபாயா? சார், ட்ரையல் ரூம் எங்கே இருக்கு? அந்த கார்னரில் இருக்கு. மச்சி, இது எப்படி? ஒரு நிமிஷம் ட்ரையல் பார்த்துட்டு வந்துடுறேன். ஃபார்மல்ஸுக்கு மேட்சாக ஃபார்மல் ஷூ எடுக்க மறந்துடாத. மச்சான், ஃபிட்டிங்லாம் கரெக்டாக இருக்குடா. அடுத்து ஷர்ட் பார்த்துடலாமா? நான் வரல, நீ போய் பார்த்துட்டு வா. நல்லா இருக்கும் சார் இந்த கலர் பேண்ட்டுக்கு. பரவாயில்ல மச்சான், பேண்ட்டுக்கு மேட்சா ஷர்ட்டு சூப்பராக அமைஞ்சிருச்சு. ஷர்ட்டுக்கு எவ்வளோ பட்ஜெட்டு? அதை சரியாக பார்க்கலடா. எப்போவுமே பேண்ட்டை விட ஷர்ட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. அதான் விலையை பார்க்காம எடுத்துட்டேன். அம்மா, ட்ரெஸ் எடுக்க அம்மா எவ்வளோ காசு கொடுத்தாங்க? கொடுத்தாங்கடா, ஒரு 5000 ரூபா கொடுத்தாங்க. வீட்டில் வேற மொதல் ஃபங்க்ஷனில், அதான் காசுக்கு பிரச்சனை இல்லை, உனக்கு பிடிச்ச மாதிரி மேட்சாக ட்ரெஸ் எடுத்துக்கோன்னு சொல்லி அமிச்சாங்கடா. ஓ, அவங்களே தான் ஃபார்மல்ஸுக்கு மேட்சாக ஃபார்மல் ஷூ எடுத்துக்கோன்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்களா? டேய், எனக்கு வந்து மெசேஜ் படிக்கிற? நீல ஒரு ஃப்ரெண்டாடா?
ஒரு உண்மையான ஃப்ரெண்டு தன்னோட நண்பன் தப்பான வழியில போகணும்னு எதை வேணா செய்வான். இப்போ எதுக்கு மது சொல்றான்னு இப்படி காஸ்ட்லியா செலவு பண்ணிட்டு இருக்க நீ? அவளுக்கு நான் ரொம்ப சிம்பிளா இருக்கிறது பிடிக்கல, அதான் கொஞ்சம் காஸ்ட்லியா ட்ரெஸ் பண்ணுன்னு ஃபீல் பண்ணா. சிம்பிளா? டேய் உங்க குடும்ப சூழ்நிலைக்கு இதுவே ரிச்னு சொல்ல வேண்டியதானடா அவகிட்ட. ஏன் அந்த கோடீஸ்வரி நீங்க சிம்பிளா ட்ரெஸ் பண்ண அவங்க கூட பேச மாட்டாங்களாமா? அவ யாரா உனக்கு? அவ சொன்னானு உங்க குடும்ப சூழ்நிலை தெரியாம இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்க நீ. டேய் மதுவை பத்தி இனி ஒரு வார்த்தை தப்பா பேசுன அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. ஓ இப்ப பண்றதை மட்டும் நீ தெரிஞ்சதான் பண்ணிட்டு இருக்கியா? உங்க அம்மா ரத்தத்தை வேர்வையா செஞ்சு சம்பாதிக்கிற காசெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் இப்படி தண்ட செலவு பண்ணிட்டு இருக்க? டேய் நிறுத்துடா. சார் சொல்லுங்கள் சார். இந்த ஷூ என்ன விலை சார்? 3400 சார். லேட்டஸ்ட் மாடலில் காலில் போட்டுக்கிறதே தெரியாது, ரொம்ப நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்கு. வாங்கிங்க சார். டிஸ்கவுண்ட் எதுவும் இல்லையா? டிஸ்கவுண்ட் எதுவும் கிடையாது சார். சரி பரவாயில்ல, இதை பேக் பண்ணுங்க. ஓகே சார், பண்ணிடலாம். சார் ஒரு நிமிஷம். சொல்லுங்கள் சார். பியூர் லெதரா சார் இது? ஆமாம் சார், பியூர் லெதர் தான். விலை எவ்வளோ? 800 சார். இதை விட பெட்டரா வேற ஏதாவது இருக்கு இருக்கா சார். இட்டாலியன் லெதர் கொஞ்சம் காஸ்ட்லி. இது எவ்வளோ சார்? 1200 சார். ஓ சரி இதை எடுத்துக்கலாம். ஓகே சார். டேய் ஒரு நிமிஷம் இரு. முதல்ல இதெல்லாம் வாங்க உனக்கு பணம் எது? அதான் சொன்னேன்ல மதி ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ் எடுத்துக்க சொல்லி அம்மா கொடுத்தாங்கன்னு. டேய் பொய் சொல்லாதடா. நீ வாங்கிருக்கலாம் பார்த்தா எப்படி பில் 10,000க்கு மேல வரும் போல இருக்கு. உங்க ஒருத்தனுக்கே உங்க அம்மா இவ்வளவு பணம் செலவழிக்க மாட்டாங்களே. ஏன் எங்க அப்பாவே நினைச்சா கூட எனக்கு இவ்வளவு செலவழிக்க முடியாதுடா. அப்புறம் உங்க அம்மாவால முடியும்? டேய் ஒழுங்கா சொல்லு, எப்படி வந்தது உனக்கு இந்த பணம்? ஏன் இந்த ஊர்ல உங்க அப்பா ஒருத்தர் கிட்ட தான் பணம் காசு இருக்கா? எங்க கிட்ட எல்லாம் பணம் இல்லையா? டேய். நாங்களாம் 10,000 ரூபாய் செலவு பண்ணி ட்ரெஸ் எடுக்க கூடாதா என்ன? சார் என்ன சார், பர்ச்சேஸ் முடிச்சா கிளம்ப வேண்டியதானே? மேனஸ் இல்லாமல் இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சாரி சார். டேய் வாடா. நான் சொல்றது ஒரு நிமிஷம் அமைதியே கேளு. நீ பாட்டு மது சொல்ற அவ சொல்றா, நீ இஷ்டம் செலவு பண்ணிட்டு இருக்க. ஏற்கனவே நீ சீட்டு பண்ணதை செலவு பண்ண விஷயத்துல அம்மா மனசு ஒடிஞ்சு போயிருக்காங்கடா. அந்த ரவுடி பசங்க கூட சேர்ந்து சுத்தின விஷயம் எப்ப எங்க வெடிக்கும்னே தெரியல. இதுக்கு நடுவில் நீ வேற இப்படி தாம் தாம்னு செலவு பண்ணிட்டு இருக்க. இது பாரா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மறுபடியும் நீ எதுவும் கிறுக்கு தானே பண்ணி வைக்காதடா. தயவுசெய்து சொல்லு, இந்த பணம் உனக்கு எப்படி வந்துச்சு? ஒருத்தன் ஒரு தடவை தப்பு பண்ணா ஆயுசு பூரா தப்பு பண்ணிட்டு இருப்பான். அவன் தெரிஞ்சிருப்பான்னு ஏன் நினைக்க மாட்டீங்க? சும்மா சந்தேகப்பட்டு இருந்தா அவன் தப்பு பண்ண தான் செய்வான். நல்லா தான் பேசுறேன், ஆனா நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்ல. இந்த பார், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. நேர்மையான வழியில பணம் வந்ததுன்னா என்கிட்ட சொல்லிருப்ப. நீ ஏதோ தப்பு தானே பண்ணிருக்கடா, அதான் இப்படி பூசி மழுப்புற. நீங்க யாரும் பூசிலாம் மழுப்பல, ஒழுங்கா அவன் வேலையை பார்த்துட்டு இருன்னு சொல்றேன். ஓ அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? சரிப்பா, நான் என் வேலையை பாக்குறேன். ஆனா அடுத்து எங்க போவோம் தெரியுமா? நேரம் உங்க அம்மா கிட்ட போவேன். போயிட்டு ஆண்டி நீங்க தான் நட்ராஜ் ட்ரெஸ் எடுக்க இவ்வளவு பணம் கொடுத்தீங்களான்னு கேட்பேன். அவங்களும் ஆமான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நீ உண்மையா பேசுற ஹரிச்சந்திரன் பாரு. எங்க அப்பா கூட என்ன ட்ரெஸ் எடுக்க இவ்வளவு பணம் கொடுத்தது கிடையாது. நீங்க எங்கேயோ போயிட்டீங்கன்னு 2 வார்த்தை புகழ்ந்துட்டு வருவேன்டா. ஹலோ, கடைக்குள்ள நின்னுக்கிட்டு சண்டை போடாதீங்க. பில் பே பண்ணிட்டு வெளியே போய் சண்டை போடுங்க. என்னங்க எல்லாத்துக்கும் பில் போடுங்க. டேய் இந்த அளவுக்கு நான் அசிங்கப்படுத்திட்டல. இனிமே நீ யாரோ நான் யாரோ. இது வரைக்கும் நீ செஞ்சதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ்டா. இனிமே நான் இருக்கிற பக்கமே நீ வரக்கூடாது. உனக்கு மானம் ரோஷம் சூடு சொரணை ஏதாவது இருந்தா நாளைக்கே நான் உன்னை கூப்பிட்டா கூட நீ என் கூட வரக்கூடாது. நான் உன்னை பார்க்கறது இதுவே கடைசியா இருக்கட்டும். ஹேய் என்னடா இது? ரிசப்ஷனுக்கு உனக்கு புது ட்ரெஸ்ஸா? ஆமாமா. பாத்தியா? ட்ரெஸ் என்ன காட்ட மாட்டியா? சரி இந்தா சீக்கிரம் பார்த்துட்டு கொடு. ஏய் அந்த ரூம்குள்ள என்ன புதையில வச்சிருக்க? சும்மா சும்மா உள்ள ஓடுறதுலயே இருக்க. நில்லு. ட்ரெஸ் எல்லாம் நல்லதா இருக்கு. என்ன விலை இதெல்லாம்? என்னடா கேக்குறேன்ல, விலையே போடல இதுல. அதெல்லாம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இதெல்லாமே ஃபேக்ட்ரி அவுட்லெட்டில் வாங்கினது. விலை இருக்காது. கடைங்களுக்கெல்லாம் அனுப்புகிறப்ப தான் விலை டேகெல்லாம் மாட்டுவாங்க. சரி, எனக்கு காஃபி போட போறேன். உனக்கு வேணுமா? ம் சரி இந்தா.
பெட்டியை காணோம். இங்கதானே இருந்தது. டேய் என்னடாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாத்தையும் கலைச்சு போட்டுட்டு இருக்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இடுப்பொடிய 2 மணி நேரமா க்ளீன் பண்ணி இந்த ரூமை ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கேன். லூசாடா நீ? என்னது? ரூமை க்ளீன் பண்ணியா? எதுக்கு? உன்னையால அதெல்லாம் பண்ண சொன்னது? என்ன நடராஜ், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பதற? நான் இங்க வச்சிருந்த பணம் எங்க? பணமா? என்னடா சொல்ற? மதி, நீ எடுத்து வச்சிருந்தா தயவு செஞ்சு கொடுத்துரு. அது ஏன் பணம் இல்ல, என் ஃப்ரெண்டோட பணம். நீ சொல்றது எதுவுமே புரியல. யார் ஃப்ரெண்டு? எவ்வளவு பணம்? அது எதுக்கு உங்ககிட்ட கொடுத்து வச்சிருக்கான்? ஏய், சும்மா நீ பாட்டுக்கு கேள்வியா கேட்டுட்டே போத. இந்த விஷயம் உனக்கு எதுக்கு? நீ எடுத்தியா இல்லையா? 1000 ரூபா 2000 ரூபாய் இல்ல 25000 ரூபாடி. என்னது? 25000மா? அவ்வளவு பெரிய அமௌண்ட்டியா உன் ஃப்ரெண்டு உங்ககிட்ட கொடுத்து வச்சா? யாருடா அந்த ஃப்ரெண்டு? ஷாமு. ஒரு முக்கியமான செலவுக்காக அந்த பணத்தை ரெடி பண்ணி வச்சிருந்தான். அவன் நாளைக்கு கூட பணம் கேட்டு வந்து நிப்பான். இப்போ நான் என்ன பண்றது? ஷியாமா? அவனுக்கு எதுடா அவ்வளவு பணம்? எதுக்கு அந்த பணம்? ஐயோ நிறுத்துறியா? நானே என்ன செய்யறதுன்னு தெரியாம துடிச்சிட்டு இருக்கேன். இதுல நீ வேற. நாங்க போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நர்மதா வீட்டுல குழந்தை கழுத்துல இருந்து செயினும், மேஜர் அம்மா வீட்டுல பணமும் காணாம போயிடுச்சு. அன்னைக்கு அப்படித்தான் டாக்டர் அம்மா வீட்டுக்கு உன் மாமியாருக்கு செக்அப் பண்ண போயிருந்தப்போ டாக்டரோட செல்போனே காணாம போயிடுச்சு. இப்போதைக்கு இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம். என்ன? ஒருவேளை அத்தியா இருக்குமோ? சச்சா. ஏய், இப்போ அத்தனை ஏதோ சொன்னியே, உனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. ப்ளீஸ் மறைக்காம சொல்லுடி. அது ஒண்ணு இல்ல, விடு. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? அவனுக்கு தெரிஞ்ச எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா உனக்கு? இல்லடா, அது எனக்கு ஒரு சின்ன டவுட். என்ன டவுட்? இப்ப ஏதோ அத்தன்லாம் சொன்னியே, அதுவா? மதி ப்ளீஸ், உனக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும் இல்ல டவுட் இருந்தா கூட என்கிட்ட சொல்லிடு. என்னமோ அத்தன்னு சொன்னியே, யாரு? உன் மாமியாரையா சொன்ன? அம்மா ஏற்கனவே சொன்னாங்கடா. மேஜர் அம்மா வீட்டுல பணத்தை திருடி இருக்காங்களாம். நர்மதா அக்கா வீட்டுல செயினை திருடிட்டாங்களாம். டாக்டர் வீட்டுல செல்போனை இவங்க தான் திருடி இருக்காங்களாம்டா. அதான் ஒருவேளை உன் பணத்தை அவங்க தானே என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியல. ஆனா அவங்களோட சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சரியில்லை. அதான் ஒருவேளை அவங்களா இருக்குமோன்னு. சரி, இப்ப என்ன பண்றது அதை சொல்லு. ஒண்ணு பண்ணலாம். அவங்க எல்லாரும் இப்ப வெளியே போயிருக்காங்க. திரும்பி வரத்துக்கு இன்னொரு 1/2 மணி நேரமாவது ஆகும். நீ போய் கதவை தாப்பா போட்டுட்டு வா. 2 பேருமா சேர்ந்து என் மாமியாரோட பெட்டியெல்லாம் தேடி பாப்போம். மதி சீக்கிரம் போடா, எனக்கு வேற வழி தெரியல. போ. மதி, உன் மாமியார் பேக் எது? இதோ இருக்கு. இந்த சித்ரா பேக் நீ பாரு. ஏண்டா, என்னடா அந்த டாக்டர் நாடியை பிடிச்சு பார்க்கல, ஒரு 4 மாத்திரை கலர் கலரா கொடுக்கல, எதையுமே சொல்லாம சாப்பாடை மட்டும் கம்மியா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு 100 ரூபா பீஸ புடுங்கிட்டான். மம்மி, நோ பேக் ஃபைட்டிங். என்னடா சொல்ற இந்த இளம் எடுத்தவ? அப்படின்னா யார பத்தியும் பின்னாடி தப்பா பேசாதேன்னு சொல்றேன். நான் அப்பவே சொன்னேன்ல, மம்மி ஓவர் ஈட்டிங், அதனால தான் ஸ்டமக் பெயினிங். ஏய் அரஞ்சனா, நானே 100 ரூபா போச்சேன்னு வருத்தப்பட்டு இருக்கேன். இப்ப வந்து பேசுறா இங்கிலீஷ் பீஸ். இங்க பாரு, பெத்த தாய் சாப்பிடறத பார்த்து கண்ணு வைக்கிறியே, நீ எல்லாம் உருப்பிடுவியா? நல்லா வந்துட்டா பேசுறதுக்கு. ஐயே, மம்மி புல்ஷிட் மிதிச்சிங், வெரி அக்லி. ஏய், இதெல்லாம் நல்ல சகுனம் தாண்டி. மாட்டு சாணியை மிதிச்சா மகாலட்சுமியே நம்மளை தேடி வரான்னு அர்த்தம். வாய மூடிட்டு சும்மா இரு, எல்லாம் நல்ல சகுனம் தான். ஐயோ,
திரும்ப திரும்ப நம்ம வீட்டுக்குள்ளேயே ஏதாவது கோளாறு நடந்துகிட்டே இருக்கு. நமக்கு நேரமே சரியில்லடா. ஏய் ஜோசியெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம், முதல்ல சீக்கிரமா தேடி முடி. டேய் நான் அப்படியே போய் பின் பக்கமா காலை கழுவிட்டு வரேன். நீங்க 2 பேரும் முன் பக்கமா வாங்க. சரி ச்சே, நல்லா தேடி பார்த்தாச்சு. உன் மாமியார் பேக்ல பணம் இல்ல. சித்ராவோட பேக்லயும் இல்லையேடா. மதி தேடுறதுனாச்சு. உன் வீட்டுக்காரோடைய பேகம் பார்த்தா என்ன? என்னடா நீ அவரையுமா சந்தேகப்படுற? ஏற்கனவே அவர் இப்படிதான் சந்தேகப்பட்டு பெரிய பிரச்சனையாச்சு. அவர் பேக்ல கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத சொல்லிட்டேன். ஐயோ அப்படிலாம் இல்ல மதி. ஒருவேளை உன் மாமியார் காரி எடுத்து சந்தேகம் வரக்கூடாதுன்னு உன் புருஷன் பேக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்தா? அவங்க செஞ்சாலும் செய்வாங்க. கேடி. என்னடி அம்மா மருமகளே, என்னத்த செஞ்சிருப்பா? யாரு செஞ்சிருப்பா? இல்லத்த, பக்கத்து வீட்டுல ஒரு பொம்பளை, அவங்கள பத்தி பேசிட்டு இருந்தோம். பக்கத்து வீட்டு பொம்பளை பத்தி பேசிக்கிட்டே இந்த பாஞ்சாலோட பெட்டியை திறந்து பராக் பார்த்துட்டு இருந்தீங்களாக்கும். அது வந்து அத்த, இது உங்க பேக்னு தெரியாம. ஏ மதி, இப்போதைக்கு மூடி மறைக்கிற. நம்ம வீட்ல பணம் காணாம போயிருக்கு, அதான் தேடிட்டு இருக்கோன்னு சொல்ல. இதை பாருங்க, 25,000 ரூபாய் இந்த பாக்ஸ்ல வச்சிருந்தேன். இப்போ வந்து பார்த்தா அது காணும். அதான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு இருந்தோம்.